சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அருள் குருநாத பெருமான் திருவடிகள் போற்றே போற்றே. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல குருவருளாலும் திருவருளாலும் நாம் அனைவரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்தில் ஐந்தெழுத்தை பற்றி மிகைப்படுத்தி கூறுகின்ற பாடல்களை நாம் அனைவரும் குருவருளாலும் திருவருளாலும் சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்ட புராணத்தில் ஆனாய நாயனார் புராணத்தில் ஐந்தெழுத்து மந்திரத்தை பற்றி கூறக்கூடிய பாடலை சிந்தனை செய்வோம். சிற்றம்பலம். எடுத்த குடல் கருவியில் எம்பிரான் எடுத்தஞ்சம் தொடுத்த முறை ஏழ்சையில் சுருதி பெற வாசித்து தடுத்தசர அசரங்கள் எல்லாம் தக்க வரும் தன் கருணை அடுத்த இசை அமுது அளித்து செல்கின்றார் அங்கொரு நாள். நம் ஆனாய நாயனார் வரலாற்றை நாம் பார்த்தோமேயானால் ஆனாய நாயனார் ஒவ்வொரு முறையும் ஆண் நிறைகளை மேய்க்க செல்வார். அந்த ஆண் நிறைகளை மேய்க்க செல்லும் பொழுது ஒரு குழல், புல்லாங்குழல் சொல்லுவாங்க, இசைக்கருவி, அந்த இசைக்கருவியில் கையிலே எடுத்து போவார். அங்க ஆண் நிறைகள் மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது நம் ஆனாய நாயனார் ஒரு மரத்தின் நீயலில் அமர்ந்து அந்த குழல் இசைக்கருவியை எடுத்து அப்படியே ஐந்தெழுத்து மந்திரத்தினை அப்படியே இனிமையா வாசிப்பாராம். அதான் எடுத்த குழல் கருவியில் எம்பிரான் எழுத்து அஞ்சும் தொடுத்த இசை தொடுத்த முறை ஏழு செய்யும் சுருதி பெற வாசித்து. அப்படியே எப்படியெல்லாம் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்துக்கு எப்படியெல்லாம் சுருதி செய்ய முடியுமோ அது போல ஏழு செய்யும் சுருதி பெற வாசித்து தடுத்த அசரங்கள் எல்லாம் தக்கவரும் தங்கருளை அடுத்த இசை அமுது அழித்து செல்கின்றார் அங்கொரு நாள். இங்க இசைனே சொல்லிக்கலாம், ஏன் இசை அமுது என்று சொல்றாரு இல்லையா? இந்த இசையில என்ன வாசிக்கிறார்? ஐந்தெழுத்து மந்திரத்தினை இசையோடு வாசித்து கொண்டு வருகிறார் நம் ஆனாய நாயனார். நாம் ஒரு இனிமையான இசையை கேட்கும் பொழுது நம் உடம்பில் உள்ள நோய்களானது நீங்கும் என்று மருத்துவ குறிப்பு சொல்கிறது. எனவே நம் ஆனாய நாயனார் அந்த குழலிலே ஏழு இசையின் சுருதி பெற ஐந்தெழுத்து மந்திரத்தை வாசித்தார். அப்படியே அந்த இசை அமுதை அழித்து கொண்டே செல்கின்றார். எனவே நாமும் நம்மால் இசை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, நம் வாயாலேயே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று பாடலாம், அல்லது நற்றுணையாவது நமச்சிவாயவே என்றும் வாழ்த்தலாம். எனவே நாமும் நம்மால் இயன்றவரை எல்லாம் வல்ல பெருமானையும் பெருமானுடைய திரு நாமத்தையும் வாழ்த்துவோம். இப்பிறவியிலே பிறவாமை என்னும் பெரும் பேற்றை பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.